ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தாரணேந்திரன். நம்ம லைஃப்பில் ரொம்பவே மறக்க முடியாத அழகான மெமரிஸில் ஒன்று ஹாஸ்டல் லைஃப். ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து படிச்சிருப்போம், நிறைய படம் பார்த்துருப்போம், ஏன் சம்டைம்ஸ் சேர்ந்து குளிக்க கூட செஞ்சுருப்போம். லேட்டாக எழுந்திரிச்சு, லேட்டாக பக்கெட் போட்டு, லேட்டாக குளித்து, காலேஜுக்கு லேட்டாகவே போயிருந்திருப்போம். காயப்போட்ட துணியை காணும்னு டாப் வேறையா பேண்ட் வேறையா சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்போம். 6 மணிக்கு டீ குடிக்க போனால் 8:30 வரைக்கும் தெரு வழியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்திருப்போம். எவையோ பற்றி புரணி பேசிகிட்டு இருப்போம். மெஸ் சாப்பாடை கழுவி ஊற்றிருப்போம். அவுட் பாஸே இல்லாமல் வார்டனுக்கு தெரியாமல் ஊரையே சுற்றி வந்திருப்போம். மிட் நைட் பர்த்டேஸ் ஒரு டைம் 12 மணிக்கு எழுப்பி கத்தி கூப்பாடு போட்டு விஷ் பண்ணி பாத்ரூமில் சோப்பு தண்ணியை ஊற்றி செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு பர்த்டேவும் அடித்து தூள் கிளப்பிடுவோம். ஆனால் சின்னதாக ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு மொத்த ஹாஸ்டல்ஸையும் கேஸ் வாங்க விட்டுருவோம். மழை காலம், வெயில் காலம், இடிக்காலம், குளிர்னு எல்லா சீசன்லேயும் என்ஜாய் பண்ணுவோம். ஒருத்தவங்களால சந்தோஷத்துலேயும் அழ முடியுமாங்கிற கொஷனுக்கு ஹாஸ்டலில் தான் ஆன்சர் கிடைக்கும். எண்ணெய் தேய்ச்சி விடுறது, தலை சீவி விடுறது, தலை தொடச்சி விடுறதுன்னு மாற்றி கேர் பண்ணியிருந்திருப்போம். இத்தினோண்டு பெட்டில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம். இடித்து உருண்டுட்டு இருந்திருப்போம். ஹாஸ்டல் டே அந்த 1 டே நைட்டு குத்தாட்டம் போட்டிருப்போம். தூங்காமல் முழிச்சு கடந்து ஃபுல் டான்ஸு தூள் கிளப்பியிருப்போம். இன்கேஸ் ஆட தெரியலனா என்ன, ஆடுறவங்கள வேடிக்கை பார்த்து ஓன்னு கத்தியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ அழகான லைஃப் தான் ஹாஸ்டல் லைஃப். இன்கேஸ் இதை யாரும் என்ஜாய் பண்ண முடியல, யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா இது நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு மொமெண்ட்டையும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்சது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்காது.